श्यामानंद 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 देवा श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 देवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद सद्गुरुदेवा श्यामानंद 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 सद्गुरुदेवा सद्गुरु श्यामानंद भगवान की जय. पुण्यानिमान परम भागवतान ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே ஷியாமானந்த அஷ்டகம் பாகம் 3 தாமதி யதாசக்தி உயர்ந்ததான குருவருளை பெற்றுத்தரக்கூடிய கல்பவருஷமாம் பரமகுருநாதரின் அஷ்டகம் தனை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தர்களாக வாழ்வோமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சேவ்யம் பூர்ணம் பூர்ண பிரக்ஞம் வரேண்யோ சேவ்யோ பூர்ணம் பூர்ண பிரக்ஞம் வரேண்யோ யூயம் ஞானினாஞ்ச ஞானினாஞ்ச ஆத்மபூதா ஞானினாம் சாத்மபூதானம் பவ்யம் சாந்தம் மாத்ருபாவை சுபூதம் ஷாமானந்தம் பாவயாமோ शरण्यो श्यामानंद भावयामो शरण्यो रंग प्रभु सुबाहुर सुनेत्रो गौरांग प्रभु सुबाहु सुनेत्रो गौरांगनीहार देहो हि नाथ गौरांगनीहार देहो हि नाथ कारुण्यरूपो कृपापङ्गवीक्षै कारुण्यरूपो कृपापङ्गवीक्षै पोषितोऽयं राजते श्यामरूपः पोषितः अयं राजते श्याम रूपः. குரு என்பவர் காலம், நேரம், பொழுது, வேளை, சமயம், நாழிகை என்று பல்வேறு அளவுக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவர். நேரம் என்றால் பொதுவாக நேரடி பொருள் என்று கூறலாம். பொழுது என்றால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ராக்ஷனை கூட கூறக்கூடியது. வேலை என்றால்
இதுவும் அதே போல்தான். சமயம் என்றால் நேரம் அல்லது சந்தர்ப்பம் என்று பொருள்படும். நாழி என்றால் இது ஓர் காலத்தின் அளவை குறிக்கின்றது. இவை அனைத்தையும் கடந்தவர் குருநாதர் என்பது தந்திரசாஸ்திரங்கள் கோஷிக்கின்ற விஷயம். காலத்திற்கு அடுத்தபடியாது தேசம். தேசம் என்றால் பொதுவாகவே தேசம் என்றால் நாடு என்று தமிழிலே குறிக்கலாம். மண்டலம் என்றால் அந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது மாநிலம். பிரதேசம் என்றால் ஒரு நிலப்பகுதி அல்லது அந்த மண்டலம், அந்த நாட்டின் ஒரு பாகம். நாடு என்றால் பூமியில் ஓர் குறிப்பிட்ட அளவு, உலகத்தில் ஓர் அளவு. இதை தாண்டி கண்டம் என்று இருக்கின்றது. தீபங்கள், தீபகற்பங்கள், மலை சார்ந்த பிரதேசம் என்று எண்ணற்ற விஷயங்கள் நாட்டை குறிக்கின்றது. தேசத்தை கடந்த ஓர் பர ஆகார வஸ்துவாக இருப்பதுதான் குருநாதர் என்பது தந்திரங்கள் குறிப்பிடும் விஷயம். வர்த்தமானம் என்றால் நிகழ்காலம் என்று பொருள்படும். தற்போதைய காலம் எனலாம், தற்காலம் எனலாம், தற்கால நிகழ்வு எனலாம், சமகாலம் அல்லது அது நிகழ்கின்ற நேரம் எனலாம். ஆக தற்போதைய காலம் என்றால் இந்த கணத்தில் நாம் அனுபவிக்கும் காலம். தற்காலம் என்றால் ஒரு நிகழ்வை குறிப்பிட்ட அக்காலத்திலே, தற்போதைய காலத்திலே நிகழ்கின்ற நிகழ்வை குறிப்பது தற்காலம். தற்கால நிகழ்வு என்றால் இப்பொழுது அந்த நிகழ்வு நடக்கின்றது என்று கணக்கில் கொள்ளலாம். சமகாலம் என்றால் சமகால நிகழ்வுகள் அல்லது சமகாலத்திலே உதித்தவர்கள். நிகழ்நேரம் இது துல்லியமாக நுட்ப ரீதியாக பதில் கூற வேண்டிய விஷயம் நிகழ்காலம். ஆக தேசம், காலம், வர்த்தமானம் இவற்றுக்கு அப்பாற்பட்டவர் குரு என்று தந்திர சாஸ்திரங்கள் போதிக்கும் விஷயம் எதை சுட்டி காட்டுகின்றது? ஷியாமானந்தர் பரிவிராஜக வரைஞராக இருந்தார். நமது குருநாதர் லலிதானந்தநாதரை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வந்து ஆவிர்பவித்தார். நாளை உனக்கு மந்திரோபதேசமாக இருக்கின்றது, இந்த வேளையிலே இங்கு வந்து சேர்ந்து விடு என்ற உடனே குருநாதர் கூறினார், எனக்கு ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் போதிக்கப்பட வேண்டியவை அனைத்தும் போதிக்கப்பட்டாகிவிட்டது, தாங்கள் கூப்பிட்டால் நான் வர வேண்டுமா என்று கோபத்தில் பதிலளித்து சென்றார். ஆனால் வந்தவர் யார் என்பது அவருடைய சங்கல்பம் அல்லவா நடக்கப் போகின்றது. அதனால் அன்று இரவு பூராக குருஸ்மரணையிலேயே அவர் லயித்திருந்தார். வந்தவர் அகத்திய மாமுனி போல் ஒரு குருமுனியாக இருந்தார். அழகான குள்ளச்சாமியாக இருந்தார். மகா தேஜஸ்வியாக இருந்தார். கருணை பொழியும் கண்களை கொண்டு தீக்ஷமான அந்த பார்வையினால் என்னை அளவிட்டார். என் மனமெல்லாம் கொள்ளை கொண்டு விட்டாரே. அவரை காணாது இருப்பது தவறு என்று என் மனம் கூறுகின்றது. என் புத்தியோ செல்லாதே என்கின்றது, மனமோ செல் என்கின்றது. அந்த வந்த மகனீயரை நாம் உதாசீனப்படுத்தி விட்டோமா? அவர் சாட்சாத்து அகஸ்தியம் பெருமானா? இவர் நிதமும் கும்பகோணத்திலே மகளாம்பிகை சன்னதியிலே அமர்ந்து தியானத்தில் இருப்பது என்பது ஒரு பொருத்தமா நிதமும் அவர் செய்கின்ற விஷயம். காவேரி ஸ்நானம் அனுஷ்டானங்கள் ஆன பிறகு அகத்தியரை ஒரு முறை கண்டத்திலே போட்டு கொண்டு விட்டு அமருவார். அம்பிகையை பார்த்த வண்ணம். அம்பிகைக்கும் இவருக்கும் மந்திர ரீதியான ஒரு தொடர்பு விடாமல் சென்ற வண்ணம் இருக்கும். அப்பேற்பட்ட அனுபவத்தை இவர் அனுபவிக்கும் பொழுது பாரதியார் குள்ளச்சாமியார் ஒன்று தபோனம் ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்த்தார். பாண்டிச்சேரியிலே, புதுச்சேரியிலே அவர் எழுதினார். அதுபோல் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று பாரதியாரின் வார்த்தையை கொண்டு ஒரு பாடல் இயற்றப்பட்டது. இது கண்ணன் என் சேவகன் என்று பாரதியார் எழுதின அந்த பாடலுக்கு மறுபிரதிபலிப்பது போல் இருந்தது. பாரதியார் கூறுவார், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், கூலி மிக கேட்பான், கொடுத்ததெல்லாம் மறப்பான், வேலைமிகை வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவான், ஏனென்றா வரவில்லை என்றால் பானையிலே தேள் இருந்தது, பல்லால் கடித்தேன் என்பான், வீட்டில் பெண்டாதி வீடு பூதம் வந்தது என்பான், ஓயாமல் பொய்யுரைப்பான் என்றெல்லாம் கண்ணனை பற்றியவர் எழுதுகின்றான். வீட்டில் உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம்பலத்துக்கு உரைப்பான், எழுவீட்டில் இல்லை என்றால் எங்கும் ஒரு சரைவான், சேவகரால் நான் பட்ட சட்டம் மிகவும் உண்டு கண்டீர் என்று பாடினார். இதையே பிற்காலத்தில் வந்த கண்ணதாசன் சற்று மாற்றி பாடினார். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாடினார்.
அதுபோல் எங்கிருந்தோ வந்தார் குள்ளச்சாமியாய். கண்களினால் பேசாது மனத்தினால் பேசினார். அவன் கண் இமை இரண்டும் என்னை காத்திடும் என்ற சத்தியத்தை கூறுமா போல் இருக்கின்றதே, அவரை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனா என்று நினைத்தார். மறுநாள் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாக அங்கு சென்று அவர் உதவிக்காக காட்டிருந்தார் என்று சரித்திரத்தை நாம் விஸ்தாரமாக கூறியுள்ளோம். அப்பேற்பட்ட பரமகுருவான ஷாமாம்பா சமேத ஷாமானந்தநாதர் அவருடைய அஷ்டகத்தில் முதல் 4 ஸ்லோகங்களை நாம் கண்டோம். சேவ்யம் பூர்ணம் பூர்ண பிரக்ஞம் வரேண்யம். அப்பேற்பட்ட பரமானந்த தந்திரத்தின் அதிகாரியான ஷாமானந்தநாதர் சேவ்யம், சதா சேவிக்கப்பட வேண்டியவர் ஷாமாம்பா சமேத ஷாமானந்தநாதர். பூர்ணம், பரிபூர்ண வஸ்து, பரிபூர்ண ஆகார வஸ்து. பூர்ணம் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் விக்னேஸ்வரர் தான். அதுபோல பூர்ண பிரம்ம ஹோயிரே வர்ணயாதா காயரே என்று துகாராம் கிருஷ்ணனை பற்றி பாடுகின்றார். பூர்ண அவதாரம் அல்லவா, ராமகிருஷ்ண அவதாரங்கள் பூர்ண அவதாரங்கள். சேவ்யம் பூர்ணம், நிதமும் சேவிக்கப்பட வேண்டிய பூர்ணமான வஸ்து. பூர்ண பிரக்ஞம், பூர்ணமான பிரக்ஞையை அடைந்தவர் அல்லது தனது பரமகுருவான பூர்ணானந்தரை பற்றிய பிரக்ஞை உடையவர். வரேண்யம், உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர். நிதமும் நாம் சேவிக்க வேண்டியது பூர்ணமான வஸ்துவை, பூர்ண பிரக்ஞரை, பூர்ணமான ஞானத்தை உடையவர் அல்லது பூர்ணானந்தநாதரின் தனது பரமகுருவின் விஷயமாக அனைத்தும் அறிந்தவர். வரேண்யம், உயர்ந்தவர். திவ்யம் ஞானினாஞ்ச ஆத்மபூதானாம், மிகவும் திவ்யமானவர். எவ்வாறு இந்த திவ்யத்துவம் என்பது ஏற்படுகின்றது என்றால், ஒரு ஜீவன் 84 லட்சம் யோனிகளிலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து பூர்வ புண்ணிய வசாத்து ஒரு சௌபாகியத்தினாலே மனித ஜென்மாவை எடுத்து, அந்த மனித ஜென்மாவும் தவம், ஞானம், ஆத்ம லாபம் இவற்றை அறிந்த உயர் ஞானியாக அவர் அடைந்த அந்த ஆத்ம உத்கர்ஷம், தன்னில் தான் ரமிக்கும் உயர் நிலையை பெற்றதினாலே திவ்யம், திவ்யமானவரை, ஞானம் பெற்றவரை, தவம் நிறைந்தவரை, நற்குலத்து உதித்தவரை, நற்குலத் தோன்றலை, ஞானினாஞ்ச ஆத்மபூதானாம், மகான்களுக்கு, ஆத்ம தன்னில் தான் ரபிப்பவர்களுக்கு திவ்யமானவர். பவ்யம் சாந்தம் மாத்ருபாவை சுபூதம். பவ்யம், ஷாமானந்தநாதர் மிகவும் பவ்யஸ்வரூபி. தான் யார் என்பதையே தன்னுடைய ஒரே வாரிசான லலிதானந்தநாதருக்கு சொன்னதே இல்லை. ஆனால் பரிவிராஜக வரேண்யராக இருந்ததினாலே அந்த மகாமகமான அடுத்த கணம் இங்கிருந்து தன்னுடைய ஆத்மானுபவத்தை பெருக்குமா போலே உலகத்தை உத்தாரணம் செய்ய வேண்டி கிளம்பி விடுவார். ஆனாலும் ஓஹோ, நம் குழந்தையை அவ்வாறே விட்டுவிட்டோமே என்ற தாயின் ஏக்கம் அவருக்கு ஏற்படுமாம். மாத்ருபாவை சுபூதம். அதனால் ஷாமாம்பாவுக்கு இவர் அணுக்க தொண்டராகி அவர் தன் குருநாதரை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொண்டாள். ஷாமாம்பா பெரிய மகதி. ஒரு முறை பூமாம்பா நம்மிடம் இதை பற்றி கூறுகையிலே, ஷாமானந்தரை நான் தியானித்து பார்த்தேன், பிடிபடவில்லை. ஆனால் ஷியாமாம்பா மகத்தான ஒரு பூமிக்கும் ஆகாசத்துக்குமாக விளங்கும் ஒரு பெரும் ஜோதி ஸ்வரூபிணியாக எனக்கு தோன்றுகின்றாள் என்று ஒரு முறை கூறினார். அதுபோல் அந்த ஷியாமாம்பா இடமிருந்து அனைத்தையும் தான், அவளே ஒரு பெரிய மகத்தான உபாசகி, பூஜகி, அவள்தான் பூஜை எல்லாம் செய்வார். குருநாதர் சங்கோத்வாரணத்துக்கு வந்து சங்கோத்வாசம் செய்துவிட்டு தனக்கும் போக்ஷித்து அடுத்த கணம் மறைந்து விடுவார். அப்படிப்பட்ட உயர்ந்த பரிவிராஜக வரேண்யர், சகல சித்திகளின் இருப்பிடம், அனைத்தும் பவ்யம். இவ்வளவு இருந்தும் சகல அனிமாதி சகல சக்திகளையும் ஒருங்கே பெற்றவராக இருந்தாலும் பவ்யம், தான் இருக்குமிடம் இல்லாமல் இருந்தார். அதனால் போல் அது தனது நிழல் போன்ற லலிதானந்தநாதரை அவர் தேர்ந்தெடுத்திருப்பார் போலும். சாந்தம், லலிதானந்தநாதரை போல் அவரும் பிரசாந்தியின் ஓர் உருவமாக இருப்பவர். மாத்ருபாவை சுபூதம், தாயை போல் தன்னை அண்டியவர்களை காப்பாற்றுவதிலே வரேண்யம், உயர்ந்தவர். ஷாமானந்தம் பாவயாமோ சரண்யம்.
எவரை சேவிக்க வேண்டுமோ, எவர் பூர்ணப்பெங்கியரோ, எவர் வரைஞரோ, எவர் திவ்யமானவரோ, எவர் ஞானிகளுக்கும் ஆத்மபூதர்களுக்கும் தன்னில் தான் ரமித்தவர்களுக்கும் சமாதிஸ்தர்களுக்கும் திவ்யமான ஒரு வஸ்துவாக கருதப்படுபவரோ, எவர் பவ்யஸ்வரூபியோ, எவர் சாந்தஸ்வரூபியோ, எவர் மாத்ருபாவத்தினாலே அலைக்கழிக்கப்பட்டு அவ்வப்பொழுது வந்து ஷாமாம்பாவிற்கும் நமது லலிதானந்தநாதருக்கும் சர்வசக்தியும் வழங்கிவிட்டு சென்றவரோ ஷாமானந்தம். அப்பேற்பட்ட ஷாமானந்தநாதரை, தவத்தின் ஓர் பெருங்கடலை, பக்தியின் ஓர் பெரும் நிலைக்கலனை, குணங்களின் நிலைக்கடனை, ஆத்மானுபவத்தில் உயர் ரதி உடையவர் எவரோ, ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவர் எவரோ, சகல சித்த புருஷர்களும் வந்தித்தொழும் திருவடியுடையவர் எவரோ, அப்பேற்பட்ட அனிமாதி அஷ்டமகா சித்திகளையும் பெற்றும் பவ்யஸ்வரூபியாக எவர் விளங்கி வந்தாரோ பாவயாமோ சரண்யம். சர்வசரண்யனான நம் போன்ற இனஜனங்களையும் ஈர்த்து காத்து அருள் பாலிக்கும் ஷாமானந்தநாதரை நாம் பாவயோமோ, பாவிப்போமாக, தியானிப்போமாக. கௌராங்க பிரபு சுபாஹுர் சுநேத்ரோ, கௌராங்க பிரபு சுபாஹுர் சுநேத்ரோ. கௌராங்கராக தங்கத்தை உருத்தி வார்த்து கொட்டினால் எவ்வாறு இருக்கும்? அபரஞ்சி தங்கம் போன்று ஜுவலிக்கும் உயர் ஞானக்கடலாக விளங்குபவர். சரீரத்தில் ஏற்படுகின்ற காந்தி ஆத்ம காந்தியின் பிரதிபலிப்பு. அது தேஜஸ் என்றும் ஓஜஸ் என்றும் பிரம்மச்சரியத்தினால் சித்திப்பது என்றும் சமாதி பர்யந்தம் செல்லக்கூடிய யோகிகளின் நிலை வர்ணிக்கப்படுகின்றது. அந்த தேஜஸோ ஓஜஸோ அவருடைய ஆத்மசக்தியோ ஆத்ம ஞானமோ அதன் பிரதிபலிப்பாக காயத்திலே ஏற்படுகின்ற மாற்றமே அந்த உயர்ந்த கௌராங்க வர்ணத்தை தரக்கூடியது. அப்பழுக்கில்லாத அபரஞ்சி தங்கத்தை உருத்தி வாற்றினால் போல. அபரஞ்சி தங்கம் என்றால் இக்காலத்து ஜனங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அபரஞ்சி தங்கம் என்பது தேவலோகத்து தங்கம். தேவலோகத்திலிருந்து இந்திராதியர் அல்லது முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்து வந்து இறைவன் அருளை பெற்ற இந்த மகனீயர்கள் செய்த பல்வேறு தங்கங்கள் அந்த வகையிலே உயர்ந்ததாக கருதப்படும் தேவலோகத்து தங்கமே அபரஞ்சி தங்கம் என்று அழைக்கப்பெறும். மதுரையிலே வைகை ஆற்றிலே மதுரையை நோக்கி வருகின்ற குதிரை வாகனத்திலே வருகின்ற கள்ளழகர் சிலை தங்கத்தினால் ஆனதும் அது அபரஞ்சி தங்கம். அவ்வாறே திரு அனந்தபுரத்திலே இருக்கின்ற பத்மநாப சுவாமியின் திருக்கோவிலில் உள்ள திருச்சிலையும் அபரஞ்சி தங்கத்தினாலே செய்யப்பட்டது என்பது தொன்று தொட்டு வந்த காலத்திலே நாம் அறியப்பட்ட உண்மையாகும். இவ்விரு திருமூர்த்திகளுக்கும் காலவரை என்பதே கிடையாது. எவ்வளவோ காலத்திற்கு முன்னதாக செய்யப்பட்ட இந்த தங்கத்திற்கு ஈடு எதுவுமே. ரஞ்சித் தங்கத்தை வார்த்து உறுத்தி எடுத்து செய்யப்பட்ட ஸ்ரீமூர்த்தி தான் நம்மளுடைய ஷாமானந்தநாதர். சுபாஹுர் சுநேத்ரோ. அபரஞ்சி தங்கத்தினாலான கள்ளழக பெருமானுக்கு சுந்தரத்தோளான் என்று, சுந்தரபாகு, சுந்தரத்தோளான் என்று ஒரு நாமம். அதுபோல் இவருடைய சுபாஹு சுநேத்திரம், இவருடைய கண்களும் அவருடைய நீண்ட திருத்தோள்களும். தோள் கண்டார் தோளே கண்டார், கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்றபடி போல் அவருடைய உருவமானது ஆபாத மொழி பர்யந்தம் குருநாம் ஆக்கிருத்தின் ஸ்மரேது என்றபடி தியானித்தால் உருத்து வார்த்த அபரஞ்சி தங்கத்தினால் செய்யப்பட்ட திருவுருவம், குள்ள உருவம். சுபாஹு சுந்தரத்தோளான், சுநேத்ரா அழகிய புண்டரீகாட்சன், கௌராங்க நீஹார தேகா ஹி நாதா. ஈடேனையில்லாட்ட உருத்து வார்த்த ஒரு விக்கிரகம் போன்ற ஸ்ரீமூர்த்தி தான் நம் பரமகுருநாதர். கருண்ய ரூபோ கிருபா பங்க வீக்ஷை. கருண்ய ரூபா, கருணை ஒரு உருகொண்டு வந்த ஒரு குருமூர்த்தி. கிருபா பங்க வீக்ஷை, கடைக்கண் நோக்கினாலே நம்மை பாலித்து போஷிதா அயம் ராஜதே ஷாமரூபா. இவ்வாறு நம் குருநாதரை போஷித்த வண்ணம் நம் போன்ற அடியார்களையும் போஷிக்கும் அந்த ஷாமரூபா ஷாமானந்தநாதர் ராஜத்தே விளங்குகின்றார். ஜீவன் முக்தம் ஸ்ரீ வித்யா சுமான்யம். அப்பேற்பட்ட ஷாமானந்தநாதர் யார்? ஜீவன் முக்தம். முக்த நிலை என்பது யாது என்றால் உயிருடன் இருக்கும் பொழுதே ஆன்மீக விடுதலை.
பெற்றவர் ஜீவன் முக்தி நிலையை அடைந்தவர் என்று கூறுகின்றார். இது மரணத்துக்கு படைத்து கிடைக்கும் முக்தியை காட்டிலும் உயர்வானது, வேறுபட்டது. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தின் மூலமாக மனத்தை சமநிலையிலே கொண்டு ஆத்ம ஞானத்தினை அடைவதே இதன் மூலமும் சாத்தியமாகின்றது என்றும், இவன் வாழும் காலத்தே முக்தியை பெற்றுவிட்டான் என்றும், அதை அடைவதற்கு பாதையான கர்ம பக்தி யோகம், ஞான யோகம் என்றும், அதற்கும் மேல் மனதை எக்காலத்திலும் சமநிலையிலேயே வைத்து கொண்டிருக்கும் பொழுதே, அதாவது இந்த வாழ்வியல் நடுவிலேயே அவர் ஜீவன்முக்தி நிலையை பெற்றார் என்றும், இது ஆத்ம ஞானத்தை அடைந்த உள்ளார்ந்த அனுபவத்தினாலே ஏற்பட்ட சித்தி என்றும், மரணத்துக்கு பிறகு கிடைக்கும் விதேக முக்தி என்பதும் அதற்கும் இதற்கும் யாதொரு வித்தியாசமும் அதிகமில்லை. வாழும்பொழுது விடுதலை பெறுவது ஜீவன்முக்தி என்றும், அதன் உடல் விழுந்த பிறகு அது மகாசமாதி அல்லது விதேக முக்தி என்றும் கூறுவர். இவை எவ்வாறு அடைவது என்பது அதை சுருக்கமாக கூறிவிட்டோம். அதனால் மேலே செல்கின்றோம். ஜீவன் முக்தம் ஸ்ரீ வித்யா சுமான்யம். ஸ்ரீ வித்யானந்தநாதர், பூர்ணானந்தநாதர், பரானந்தநாதர் இவர்களுடன் கூடியவராக இருப்பவர் என்றும், ஸ்ரீவித்யா என்றால் ஸ்ரீவித்யை, பராவித்யை. அந்த ஸ்ரீவித்யா மார்க்கத்திலே சுமான்யம் பெரும் ஸ்தானத்தை பெற்றவர், பெரும் உயர்நிலையை பெற்றவர். சதானந்தம் அடந்தம் பாத பத்மைஹி, சதா அடந்தம் அடந்தம் பாத பத்மைஹி. ஸ்ரீவித்யிலே உயர்நிலையை பெற்று சகல சித்திகளையும் பெற்று ஜெகதனைத்தும் சக்திமயமாக கண்டு அனுபவிக்கக்கூடியவர். சதானந்தம், சதா ஆனந்த ஸ்மரணத்திலே இருப்பவராக, அடந்தம் இங்கும் அங்கும் அலைந்த வண்ணம், பாத பத்மைஹி தன்னுடைய திருவடி தாமரையினாலே பாரத தேசமெங்கும் நடந்து உலவி வந்து ஆகாச மார்க்கேன சென்று சாதுக்கள், சித்தபுருஷர்கள், மணியர்கள், தபஸ்விகள் இவர்கள் உரைகின்ற திருத்தலங்கள், இவர்கள் நிறைந்திருக்கின்ற காசி முதலான மகாக்ஷேத்திரங்கள், சப்த மோக்ஷபுரிகள் மற்றும் உயர்ந்த கங்காதி சப்த நதி கன்னிகைகள் வாழ்கின்ற தேவபூமியிலே சதா சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கும் ஷாமானந்தம் ஞானவர்திஹி கிருபாப்திஹி. அப்பேற்பட்ட ஷாமானந்தநாதரை ஞானவார்திஹி பெரும் ஞானக்கடல் வைத்தமானிதி ஆயினும் கிருபாப்திஹி கருணைக்கடல். இந்த கிருபை என்பது இல்லை என்று விட்டால் நம் போன்றோர் ஜீவன் முக்த நிலையை அடைவது என்பது மிகவும் அரிது. இவன் லலிதானந்தநாதரை சேர்ந்தவன், இவன் பூமாம்பாவின் கட்டாட்சம் பெற்றவன் என்ற ஒரு பரிந்துரைப்பதினாலே நமக்கு உயர்நிலையை ஷாமானந்தநாதர் வழங்குகின்றார். பக்தானந்தம், பக்தர்களுக்கு ஆனந்தத்தை வாரி வாரி வழங்குபவர். பாவயாமோ மகேஷம், அப்பேற்பட்டவரை பாவிப்போம், மகேஷரை அல்லது மகேஷானந்தநாதரை. மகேஷானந்தநாதர் என்பவர்தான் நமது பரமானந்த தந்திரத்திற்கு ஒரு பெரிய டீக்கா எழுதியிருக்கின்றார், அருள் உரை வழங்கியிருக்கின்றார். இவருடைய காலமும் நிர்ணயத்துக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. எனவே என்னுடைய உள்ளார்ந்த குரு கிருபையினாலே தோன்றிய எண்ணம் இவர்தான் மகேஷானந்தநாதராக இருக்க வேண்டும் என்று அந்த டீக்காவை எழுதிய அந்த மகனீயரின் நாமத்தை ஷாமானந்தரோடு சேர்க்கின்றேன். பக்தானந்தம் பாவயாமோ மகேஷம். அப்பேற்பட்ட மகேஷ ஸ்வரூபியான இவர் யார்? மேலும் இவரை வர்ணிக்க முயற்சிக்கின்றோம். சௌந்தர்யோத்தரதரம் ஸ்ரீ கிருஷ்ணைவ. அழகு அழகு அழகு. அந்த அழகின் ஒவ்வொரு திலம் எடுத்து திலோத்தமையை தயாரித்தார் பிரம்மன். திலோத்தமை ஒன்றுமே இல்லை. சௌந்தர்ய உத்தரதரம், சுந்தரமான வஸ்துக்களுக்கெல்லாம் பதிலிருப்பது போல் தரமான வஸ்துவாய் எவர் இருக்கின்றாரோ, அல்லது சௌந்தர்யோத்தரதரம், சௌந்தரியத்தின் உத்தர அதற்கும் மேலான உயர்நிலை அவ்வாறு விளங்குகின்ற ஸ்ரீ கிருஷ்ணைவ, கிருஷ்ண பகவானை போல். கிருஷ்ண என்ற சப்தத்திற்கு கிருஷதீதி கிருஷ்ணஹா, தன்பால் ஈர்ப்பவன் என்றும், அதுபோல் ஷாமானந்தநாதர் நம்மளை ஈர்த்திருப்பதினாலே
சௌந்தர்யோத்தரதரம் உயர்ந்த சுந்தராகார வஸ்து ஸ்ரீகிருஷ்ணைவ மாதுர்யோத்தரதரம் மாதுரீவ. 4 விதமான பக்தி. தாசபக்தி, தாசனாக இறைவனிடம் இருப்பது. சகாவாக இருப்பது ஒரு விதமான பக்தி. நாயகா நாயகி பாவம் என்ற ஒரு பக்தி. வாத்சல்ய பக்தி, குழந்தையை போல் பகவானை பாவிப்பது, தாசனை போல் பாவிப்பது, தோழனை போல் பாவிப்பது. அதற்கு அப்பாற்பட்டது மாதுரியம் என்கின்ற பிரேம பக்தி. அப்பேற்பட்ட மாதுரியம் ஏற்பட்டு விட்டால் அது அந்த மாதுரிய பாவத்து மதுர பாவத்திலே ஈடுபட்டவனுடைய மனதை மாற்றும். மனம் மாறினால் சரீரம், வாக்கு, எண்ணம் அனைத்தும் மாறும். அந்த மாதுரியம் உள்ளே அனுபவிக்க வேத்தியமாக இருப்பதினாலே, அனுபவத்தினால் அறிந்து உணர வேண்டிய நிலை என்பதினாலே பிரேமபிக்ஷாம் தேஹி ஸ்ரீராதே என்று மணியர்கள் எல்லாம் இந்த பிரேமையை பிக்ஷையாக கேட்கின்றார்கள். மாதுரியோத்தரதரம், மதுரமான வஸ்துக்கள். தேன் என்று எடுத்தால் அதை விட மதுரமானது அமிர்தம். அமிர்தம் எடுத்துக்கொண்டால் அமிர்தத்தை விட சுகவாக் அமிர்தம், சுகாச்சாரியர் கூறிய பாகவத அமிர்தம் இன்றும் மதுரமாக இருக்கின்றது என்று ஒரு பட்டியல் இட்டபடி செல்லலாம். அது கடைசியிலே கிருஷ்ணனிடத்திலோ ராதையிலோ கொண்டு முடியும். மாதுரிய உத்தரதரம் மாதுரியோத்தரதரம் மாதுரீவ. ஸ்ரீ கிருஷ்ணனின் பிரேயசி, பிராணநாயகி, கிருஷ்ணனின் முச்சுக்காத்து, கிருஷ்ணனின் உயிர், கிருஷ்ணனின் அபரஸ்வரூபம் ராதாதேவி என்றால் அது மிகையல்ல. அப்பேற்பட்ட மாதுரியோத்தரதரம் மாதுரீவ. ராதாதேவியை போல் மதுரபாவத்திலும் உயர்நிலையை பெற்றவர் நம் குருநாதர். பிரஹ்லாதைவ பக்தவர்யோத்தரம் பக்தவர்யா. பிரஹ்லாதன் பக்தர்களுள் சிறந்தவன். வர்ய உத்தரதரம், பக்தவரியர்களுள் தலை சிறந்தவன். அதற்கும் அப்பாற்பட்ட பிரஹ்லாதைவயா. பிரஹ்லாதனை போல் பகவத் பக்தியிலே உயர்நிலையை பெற்றவர். தேவியின் சரணாரவிந்தங்களிலே பக்தி கொண்டவர். ஷாமானந்தம் சக்தவர்யம் பஜேம. சௌந்தர்யத்தில் உயர்ந்த நிலையில் ஸ்ரீகிருஷ்ணனை போல் உலவும் மகனீயர். மதுரமான பதார்த்தங்களுள் மதுரோத்தரதரமான ஸ்ரீராதை போல் கிருஷ்ண பக்தியிலே ஆண்டும் நீடித்து நிலைப்பவர். பிரஹ்லாதனை போல் பக்தவர்யோத்தரதரனாக இருப்பவர் எவரோ அப்பேற்பட்ட ஷாமானந்தம் சக்தவர்யம் பஜேம. சக்த திலகங்களுள் அத்தியந்த குருவரோத்தரதரமாக விளங்குகின்ற ஷாமானந்தநாதனை, நமது பரமகுருவை பாவயாமோ சரண்யம். அவருடைய திருவடியிலே நாம் மறுப்புகளில்லாத நம் நிலையிலே நம்மை ஆட்கொள்ள வந்த பரமகுருவின் திருவடியில் நிலையங்களை பற்றி கொண்டு உய்வோமாக. சத்குரு ஷாமானந்த பகவானுக்கு ஜெய்.